நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான்காற்றில் அடுத்து வர இருப்பது ஓர் கவி. இந்த கவியை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு கவிஞர் குலன் அவர்கள். அந்த அன்பு உள்ளம் மொண்டானா மலைத்தொடரில் அவர் ஊர்தியில் பயணிக்கும் வேளையில் அவர் எண்ணத்தில் உதித்ததை இங்கே வரிகளாக தந்திருக்கின்றார். கவிதையை எழுதுபவர்கள் கவிஞர்கள் எல்லோருமே ஒரு விதவிதமாக எண்ணங்களில் தோன்றுவதை எழுதுவார்கள். ஆனால் எந்த கவிஞர் தான் ஊர்தியில் பயணிக்கின்ற வேளையில் அதே இடத்தில் அவர் எண்ணத்தில் தோன்றியதை எழுதி வரிகளாக தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் கவிஞர். அப்படி எண்ணத்தில் தோன்றுவதை அதே இடத்தில் எழுதுவது என்பதும் ஒரு தனித்திறமை. அந்த திறமை கொண்ட கவிஞரை நாம் எல்லோரும் வாழ்த்தி கொண்டு கவிதைக்குள் செல்வோம். வாருங்கள், என்னோடு நீங்களும் சேர்ந்து கைகோத்து பயணிக்க. கவிதை நிச்சயமாக நீ பெண் தான். ஆகம் கனடாவில் இருந்து கவிஞர் குலன். நீ அழகாய் இருக்கின்றாய், கண்களை கவருகின்ற காட்சியாக மிளிருகிறாய், கண்டதும் காதல் கொள்ள வைக்கிறாய், ஏகாந்தம் என்னுள்ளே பரப்புகின்றாய். நீ அழகாய் இருக்கின்றாய், கண்களை கவருகின்ற காட்சியாக மிளிருகிறாய், கண்டதும் காதல் கொள்ள வைக்கிறாய், ஏகாந்தம் என்னுள்ளே பரப்புகின்றாய். உன் வடிவை வர்ணித்தால் அநாகரிகம் என்பார்களா? எப்படி சொல்வேன் என் உணர்வை? முட்டி நிற்கும் மலை முகடும், அது கொண்டு இரங்கலும், வளைவுகளும் வர்ணங்களும் வழிந்தோடும் நீர் நிலையம், ஞாயிறு தரும் ஒளி கீற்றில் ஓவியமாய் பிரகாசிக்க பிரமிப்புடன் மூச்செடுத்து முன்விரைந்து விடிய செல்ல விவரங்கள் புரிந்தாள் ஏகும். உன் வடிவை வர்ணித்தால் அநாகரிகம் என்பார்களா? எப்படி சொல்வேன் என் உணர்வை? முட்டி நிற்கும் மலை முகடும், அது கொண்ட இரங்கலும், வளைவுகளும் வர்ணங்களும் வழிந்தோடும் நீர் நிலையம், ஞாயிறு தரும் ஒளி கீற்றில் ஓவியமாய் பிரகாசிக்க பிரமிப்புடன் மூச்செடுத்து முன்விரைந்து விடிய செல்ல விவரங்கள் புரிந்தாள் ஏகும். பூமாதேவி நிச்சயமாய் நீ பெண்தான். பூமாதேவி நிச்சயமாய் நீ பெண்தான். அற்புதம், அற்புதமான கற்பனை. பூமாதேவியை பற்றி அழகான வரிகளை கோத்தெடுத்து தந்தவர் கனடாவில் இருந்த கவிஞர் குலன் அவர்கள். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து கவிதைகள் எதிர்பார்க்கின்றோம். எங்கள் கலையகம் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு, நம்பிக்கை தானே வாழ்க்கை மற்றும் என் அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் இப்போது விடை பெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.